ஏமா ஏன் அழுதுகிட்டே இருக்க? உன்னை யாராவது ஏதாவது திட்டினாங்களா? இந்த ஆளுதான். ஏனே சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எப்பவும் பிரியாவை திட்டுறதே உங்க வேலையா போச்சே. நீ குடுக்கிற செல்லத்துக்கு நான் திட்டலனா கெட்டு குட்டிச்சவரா போயிடுவாடா. பிரியா, அப்படி நீ என்னமா செஞ்ச? என் கூட ஸ்கூல்ல படிச்ச பசங்களை கோயில பார்த்து பேசினேன். அது தப்புன்னு திட்டுறாரு. பெரியப்பா நல்லதுதானே சொல்றாரு, அத போய் தப்பா நினைக்கலாமா? வா போலாம். பொண்ணா பிறந்த இவ ஆனா பிறந்திருந்தா சாவ பத்தி நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்ப்பா. அவ மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. நீங்க தான் அவ கூட பிறந்த பொறப்பாய் இருந்து பாத்துக்கணும். அதனாலதான் அவளை ஒரு வாழ்க்கையை தேடிக்க சொல்ற. டேய், அவங்களே எங்க கண்ணை குளமாக்கிட்டு இருக்காங்க. நீ வேற ஏன்டா தேவையில்லாம ஆறா ஓட விடுற? வந்ததான் வந்துட்டோம், ஒரு வாய் சாப்பிட்டு போயிடலாமே. அடிதான் வெங்காயம் எல்லாம் உரிக்கிறேன். ஏண்டா இங்க விருந்துகா வந்திருக்கான், வாயாடா இது? ஒரு பானை சோறே உள்ள போகும் பழக்கு. எது எப்படியோ முதல்ல உங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கோ. எனக்கு வாழ்க்கையை தேடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. உடம்பு சரியில்லாத அம்மா, வருமானம் தேட வழி இல்லாத மாமன், இவங்களை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? மனச புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீயும் சேர்மனும் நெருக்கமா பழகல. போறப்ப வரப்ப ஒருத்தரை பாத்துக்கிட்டதுதான். இதுல ஒருத்தரோட மனசை ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? உன்னோட அழகு, துடிப்பான பேச்சு, அதுல அவருக்கு ஒரு ஈர்ப்பு. வசதியா வாழ்ற அவரோட குடும்பம் உன்னை விட அழகா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டா அவர் மனசு மாறிடும். வசதியான குடும்பத்துக்குள்ள வாக்கப்பட்டு போய் நீ ஆடினவ பாடினவன்னு அப்பப்போ உனக்கு குத்தி காட்டினாங்கன்னா உன் நிம்மதியே போயிடும். அதனால நீயே முடிவு பண்ணு. விடுங்கடா, நானே முடிவு பண்ணிக்கிறேன். உங்க அண்ணே பிரியாவுக்காகவே கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா கவிதாவை தொட்டு தொட்டு பார்க்கலாம்னு அவ பின்னாடியே சுத்தி சுத்தி வர்றீங்க. அப்படி இல்லையா, இப்ப கவிதாவை நான் சேர்த்துக்கிட்டா பிரியா வாழ்க்கை பாதிச்சிடும். ஆட்டக்காரியை கட்டிக்கிட்டான், இவன் வீட்டுல எப்படி பொண்ணு கட்டிக்கிறதுன்னு யோசிப்பாங்களே, அதான் நானும் யோசிக்கிறேன். கவிதா, என்ன சொன்னீங்க? என்ன சேர்த்துக்கிட்டா பிரியா வாழ்க்கை கெட்டு போயிடுமா? அப்போ என்ன சேர்த்துக்கிற ஆசைதான், கட்டிக்கிற ஆசை இல்ல. இல்ல, நீ தப்பா கணக்கு போடுற. இல்ல, நான் தப்பா கணக்கு போட்டே பழகிட்டேன். என்னால உங்க குடும்பத்துல எந்த களங்கமும் வர வேண்டாம். நீங்க உங்க வழியில போங்க, நான் ஏன் வழியில போறேன். கவிதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன அது? இப்படி உட்காருமா, இப்படி பக்கத்துல உட்காருமா. கவிதா, என்ன சேர்மன் ஆக்க வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்சதுக்கு நன்றி கடனா இந்த செயினை வச்சுக்கமா. எந்த பலனும் எதிர்பார்த்து நான் அதை செய்யல, அதுவும் உங்ககிட்ட. என்ன அப்படி சொல்லிட்ட? இது நம்ம நட்புக்கு அடையாளமா இருக்கட்டுமே. உன் செல்வாக்கும் என் பணமும் சேர்ந்தா கோட்டை புடிச்சிடலாமா? உங்களுக்காக வீடு வீடா போய் ஓட்டு கேட்டதே உங்களால இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்தான். முதல்ல அதை ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு அது போதும். இதை வாங்கிக்கமா. உங்களை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ண எல்லாத்துக்கும் இதை கொடுங்க, அப்புறமா நான் இதை வாங்கிக்கிறேன். கவிதா, எல்லாரும் எனக்காக உழைச்சிருக்கலாம், ஆனா என் மனசுல நீ ஒருத்தி தான் இருக்க. இதை எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்க முடியும்?
கவிதா ஏயா கணக்கு அவன் கூடவே சுத்தி திரியற இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையா? எதை பத்தி? யோ கணக்கு அங்க பாரியா எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னாவது உனக்கு தெரியுமா? ஐயா நீங்க நினைக்கிற அளவுக்கு போலங்கய்யா. நான் எந்த அளவுக்கு நினைக்கிறேன்னு நீ நினைக்கிற? கண்ணும் கண்ணும் பாக்குற அளவு தானா இல்ல அதையும் தாண்டி மனசு வரைக்கும் வந்தாச்சான்னு கேட்டு சொல்லு. ஒரு முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா குடும்ப கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல. ச்சே. டா, 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 டா. இதுக்கு தானே நான் அன்னைக்கே சொன்னேன் இவனை சேர்மேனா ஆக்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா பொது துண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ச்சே. ஏன்டா வெட்டிப்புற கோழி மாதிரி சொல்ற? நாட்டியக்காரியோட ஒட்டி நின்னதை பார்த்தவனா அதனாலதான் நான் துடிக்கிறேன். ஐயோ கர்மம் கர்மம் மானமே போச்சு. சும்மா ஆத்தங்கரையில பேசிக்கிட்டு இருந்தேன். அத போய் ஆ? ஆத்தங்கரையில போய் நின்னு பேசுனதுதான் தப்பா தெரியுது. ஏய் இங்க பாரு, பெரிய அண்ணன் பொண்ணு நம்ம வீட்டுல வளருது. உன் நடவடிக்கையை பார்த்தா எவன் அந்த பொண்ணை கேட்டு வருவான் சொல்லு. அப்போ பிரியா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்தீங்களாண்ணே, முதல்ல சும்மா பேசுறேன்னு சொன்னா இப்போ பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்றான். இதுல ஏதோ விஷயம் இருக்குண்ணே. முடிஞ்சா பாரு போட்டலாம். இல்ல இதுக்கு ஒரு முடிவு நானே எடுக்கிறேன். யோ கணக்கு. ஐயா. ஆமா அன்னைக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னியே. ஆமா. எப்படியா பையன்? அம்மா அப்பா இல்லாத பையன். உங்க சொல் பேச்ச தட்டவே மாட்டேன். மொத்தத்துல எல்லாமே நீங்க தான். சரி நாளைக்கு பையனை கூட்டிட்டு வா, நான் அவனை நேர்ல பார்க்கணும். தம்பிங்களா எத்தனை பஸ் போயிடுச்சா? இல்ல 3 பசு 2 கண்ணுக்குட்டியும் தான் போச்சு. ரொம்ப ஏத்தம் தாண்டா உங்களுக்கு. ஆள் ஏற பஸ்ஸை பத்தி கேட்டா கரகிற பஸ்ஸை பத்தி பேசுறானுங்க. படக்கம்பட்டிக்காரனுக்கு குசும்புங்கிறது சரியா தாண்டா இருக்கு. சரியான பசங்கடா. அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே, சும்மா விளையாட்டுக்கு தான். இப்படி உட்காருங்கண்ணே, பஸ் வர வரைக்கும் பேசிட்டு இருப்போம். ஏய், பேசி பேசி பொழுது போக்கவா. சரியான பசங்கடா. பஸ் வந்து என் பின்னாடி வரட்டும், நான் நடந்தே போய் சேர்ந்துடுறேன். டேய், பின்னாடி போற நாய போறான். என்னது நாயா? சரியான பொம்பக்கார பசங்களா இருக்கானுங்கடா. போற போக்க பார்த்தா பஸ்ஸுக்கு முன்னாடி போய் சேர்ந்து போல இருக்கு. ஏன்டா இவன் இப்படி உட்காந்துருக்கான்? நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாளாம். நமக்கெல்லாம் பாட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட பணம் கேட்டிருக்கான். உனக்கு போறதே தண்டச்சோறு, இதுல ஊருக்கு வேற போட சொல்றியான்னு திட்டாரு. அதான் இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளவுதானே, நம்ம வச்சுல வாங்கடா. மச்சான், சிவா ஃப்ரெண்டு பிரியாவை பார்த்தேன். அவங்க வீட்டுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். எனக்கு படிக்க தான் ஆசையா இருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கடான்னு அழுகுடா. ஐடியா. பிரியாவும் சிவாவும் ஒன்னா திரிகிறாங்க. 2 பேரையும் பத்தியும் நம்ம குடிக்கார முத்து மூலமா கதையை கட்டி விட்டுருவோம். அப்புறம் பாரு தானா கல்யாணம். வாங்கடா போலாம்.